இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த சூரியகாந்தி விதையை வச்சு ஒரு பாயாசம் செய்ய போகிறேன். அதுக்கு இப்போ இந்த சூரியகாந்தி விதை நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டில் வந்து நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இதில் வந்து ஒரு கவர் ஆரஞ்சு பால், அதை கட் பண்ணி நம்ம முதல்ல பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இப்போ அந்த பால் ஒரு கவரை நான் உடச்சி இந்த பாத்திரத்தில் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி போடுறேன். இப்போ அந்த பால் நல்லா சூடாகட்டும், நல்லா பொங்கட்டும், நல்லா ஒரு 5 நிமிஷம் சூடாகணும். இப்போ இந்த சூரியகாந்தி விதை வந்து நான் இதில் இருந்து ஒரு 3 டீஸ்பூன் இப்போ நான் எடுத்துக்கிறேன். இதில் வந்து என்ன நன்மைகள் இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா, இந்த குழந்த மாதமாக இருக்கிறாங்க இல்லையா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு 3 மாதத்துக்கு அவங்களுக்கு ரொம்ப வாமிட் வரும். அவங்களுக்கு காலையில் ஆனால் எந்திக்க முடியாது, ரொம்ப தலை சுத்தல் கேராலாம் வரும். அதுக்கு வந்து இந்த சூரியகாந்தி விதை வந்து சாப்பிட்டா அன்றைக்கி ஒரு நாளைக்கு 1 டீஸ்பூன் சாப்பிட்டா அவங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த வாந்தி வந்து வராமல் அவங்களுக்கு தடுக்கும். அப்புறம் வந்து ஜீரண கோளாறுகளுக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் சின்ன குழந்தைங்களுக்குலாம் வந்து நம்ம சின்னதுலேருந்து ஒரு நாளைக்கு 1 டீஸ்பூன் அரை டீஸ்பூன் அவங்களுக்கு பொடி பண்ணியோ இல்லைன்னா பாலில் போட்டு நம்ம கொடுத்தோன்னா அவங்களுக்கு ஞாபகசக்தியாக இருக்கும். ரொம்ப மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. இது கூட வந்து ருமானி சேமியாவும் போட்டு நான் பாயசம் பண்ணுறேன். இதில் என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக இதை பற்றி நான் உங்களுக்கு போடுறேன். இப்போ பால் சூடாயிடுச்சு. இதுதான் வந்து சூரியகாந்தி விதை. இந்த விதையை வந்து நம்ம வந்து பொடி பண்ணி நம்ம இந்த மாதிரி பால்லையும் போட்டு குடிக்கலாம், இல்லைனா பாயசமும் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம எந்த பொரியல் செஞ்சாலும் சரி, இல்லை நம்ம ஒரு மட்டனோ சிக்கனோ நம்ம செஞ்சாலும் சரி, அதில் கூட நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இது 3 டீஸ்பூன் தான் நான் எடுத்திருக்கேன். இதை மாதிரி டெய்லி கூட 1 டீஸ்பூன் நம்ம நெய் போட்டு வறுத்து கூட நம்ம சாப்பிட்லாம். அதிகமாக சாப்பிட வேணாம், 1 டீஸ்பூன் சாப்பிட்டா போதும். நான் வந்து ஒரு 2 கைப்பிடி ருமானி சேமியா எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 9 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூனு வெள்ளரி விதை எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இதை வந்து நெய் போட்டு நம்ம தாளிக்கணும். வெள்ளரி விதை 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் சாரப்பருப்பு வச்சுருக்கேன். நம்ம இதெல்லாம் நெய்யில் போட்டு நம்ம வறுத்து போடணும். இந்த சூரிய விதை வெந்ததுக்கப்புறமா வேகும்போது இந்த சேமியாவும் ஒன்றா நம்ம போட்டு வேக வச்சிடலாம் பாலில். இப்போ இந்த பால் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ 5 நிமிஷமாக நமக்கு நல்லா கொதிக்குது அந்த பால். இந்த பாருங்கள், நல்லா பொங்கி வந்துச்சு. இப்போ நம்ம இந்த ருமானி சேமியாவை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே இந்த 3 டீஸ்பூனு சூரியகாந்தி விதை இருக்குது பார்த்திங்களா, நம்ம இதையும் அதில் சேர்த்துடலாம். ஏன்னா ரெண்டும் ஒன்றா நல்லா வெந்துடும். இதை நம்ம சும்மா சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா அன்றைக்கி அதை வந்து நம்ம நெய் போட்டு வறுத்து நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி பாயசம் பண்ணுறா இருந்தால் நம்ம வறுக்க வேண்டியதே இல்லை, நம்ம அப்படியே பச்சையாகவே செஞ்சுக்கலாம். அதை மாதிரி பொரியலில் இந்த மாதிரி சிக்கன் மட்டன்லாம் போடுறா இருந்தால் கூட நம்ம சும்மாவே போட்டுக்கலாம். இப்போ இந்த 2ஐயும் சேர்த்துருக்கோம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து சர்க்கரைலாம் போட்டுக்கலாம். நம்ம அதுக்குள்ளே இந்த முந்திரியை வந்து நான் கட் பண்ணி வைக்கிறேன். இது தண்ணியில் போட்டால் கூட மெல்லிஸாக வரதான் செய்யும். நான் இப்போ வந்து தண்ணியில் போடாமல் தான் நான் இப்படி கட் பண்ணுறேன். இப்போ இந்த முந்திரியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். சாரப்பருப்பும் எடுத்து வச்சுருக்கேன், வெள்ளரி விதையும் எடுத்துருக்கேன். இப்போ இந்த பாயாசத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த வெந்துச்சு. இந்த சூரியகாந்தி விதையும் இந்த ருமானி சேமியாவும் வெந்துச்சு. நம்ம இப்போ இது கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் அந்த கிண்ணத்துக்கு ஒரு 1.5 கிண்ணம் தான் போடுறேன். அதே ரொம்ப இனிப்பாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி பாயாசம் இந்த ஸ்வீட்லான்னு சொல்கிறது நம்ம நல்லா இனிப்பு போடணும். இனிப்பு போட்டால் தான் அது வந்து அதுக்கு பாயாசம் ஒரு ஸ்வீட்டுங்கிறதுக்கு அர்த்தமே. அதை நம்ம கம்மியாக இனிப்பெல்லாம் சேர்த்தோன்னா அவ்வளோ டேஸ்ட்டே வராது. அதனால் எப்போவுமே கொஞ்சம் சர்க்கரையெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் போடணும். இப்போ சர்க்கரை போட்டாச்சு. இப்போ இது சர்க்கரை பத்துமான்னு பார்க்கலாம். தாராளமாக இருக்குது, நல்லா இருக்குது. ஸ்வீட் நல்லா அதிகமாக நல்லா டேஸ்ட்டாகவும் தெரியுது. இப்போ அந்த பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்க்கரையும் போட்டு அதுவும் கொதிச்சிச்சு. இப்போ நம்ம தாளித்து தான் ஊற்றணும். இப்போ ஒரு சின்ன கரண்டி ஒன்று வச்சுருக்கேன் நான் தாளிக்கிறதுக்கு. அதை கழுவி வச்சுருக்கேன். இப்போ இந்த தாளிக்கிற கரண்டி நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இது கூட ஒரு 2 டீஸ்பூன் நெய் போட்டால் போதும்.
இல்லை 3 டீஸ்பூன் கூட போடலாம், நம்ம விருப்பம்தான். நான் 3 டீஸ்பூன் போட்டேன். இப்போ நெய் சூடாயிடுச்சு. இது கூட நான் கட் பண்ணி வச்சுருக்க முந்திரி சேர்க்குறேன். இந்த முந்திரி போட்டு பாதி செவந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு அதோட இந்த சாரப்பருப்பு 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துடலாம். லாஸ்ட்டாக தான் நம்ம வெள்ளரி விதை சேர்க்கணும். வெள்ளரி விதை நம்ம போட்ட அன்றைக்கி நம்ம மேலேயே பட்டு பட்டுன்னு தெரிக்கும், ஆனால் இதெல்லாம் தெரிக்காது. அதனால் லாஸ்ட்டில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம போடணும். இப்போ இந்த முந்திரி முறிவிச்சு, இந்த சாரப்பருப்பும் நல்லா முறிவிச்சு, இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த வெள்ளரி விதையை அது கூட சேர்த்துடலாம். பார்த்தீங்கன்னா சவுண்டு கேட்குது, அது வெடிக்கும், மேலே போட்டுரும். அந்த ஸ்டேஜில் நம்ம அதில் ஊற்றிடலாம். இந்த சூரியகாந்தி விதையால் அதை வச்சு இப்போ அழகான சுவையான ஒரு அழகான பாயசம் ரெடி பண்ணிட்டேன். இது நம்ம தேவைப்படுறப்ப நம்ம டக்குன்னு செஞ்சுக்கலாங்க. ஆனால் சூரியகாந்தி விதை மட்டும் நம்ம வீட்டில் இருக்கணும், வாங்கி வச்சுருக்கணும். ஸ்டோருங்களெல்லாம் கிடைக்கும். இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு நமக்குலாம் சேர்த்தனா ரொம்ப நல்லதுங்க. நம்ம உடம்புக்கும் சரி, நம்ம பிரெயினுக்கும் சரி ரொம்ப நல்லது. நம்ம எவ்வளோ பொருளை நம்ம சாப்பிடுவோங்க, நம்ம எவ்வளோ நர்ஸு சாப்பிடுவோம், அதில் வந்து எல்லா நன்மையோடைய இந்த சூரியகாந்தி விதையில் வந்து அதிகமான நன்மை கிடைக்குங்க. அதனால் இது நமக்கு தேவை தான். நம்மளும் இதை வந்து தெரிஞ்சுக்கணும், இதில் சாப்பிட்டா இவ்வளோ நன்மைகள் இருக்குதுன்னு. நம்ம குழந்தைங்க வளர்கிற குழந்தைங்களும் சரி, நம்மளும் சரி, பெரியவங்களும் சரி, யார் வேணாலும் சாப்பிட்லாம். இதையும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் இன்னும் நிறைய பலன்கள்லாம் நிறைய இருக்குதுங்க. அதை நான் இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன். இப்போ பாருங்கள், சூப்பரான சுவையான பாயாசம் ரெடி. நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். சூப்பராக இருக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதோட ஸ்மெல்லே ரொம்ப நல்லா இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நீங்கள் நிறைய பாயாசம்லாம் செய்ய தான் செய்வீங்க. ஆனால் ஜவ்வரிசி பாயாசம், சேமியா பாயாசம் நீங்கள் பண்ணுவீங்க. ஆனால் இருந்தாலும் இதில் வந்து இந்த மாதிரி விதைகளில், இந்த சூரியகாந்தி விதையில் என்ன நன்மை இருக்குது, நம்ம இதையும் போட்டு நம்ம செஞ்சு சாப்பிட்ணும். நம்ம ஒரே பாயசமாக நம்ம பண்ணக்கூடாது. இந்த மாதிரி அடுத்தடுத்து வேறு என்னெல்லாம் இருக்குது, நமக்கு எவ்வளோ உடம்புக்கு நன்மை அப்படின்னு சொல்லிட்டு இதையும் நம்ம கண்டுபிடிச்சி நம்ம வீட்டில் நம்ம பசங்களுக்கு நம்மலாம் செஞ்சு சாப்பிட்ணும். அதே மாதிரி இந்த முஸ்லீம்ஸ்லாம் வந்து ரொம்ப இதை யூஸ் பண்ணுவாங்க. நோம்பு டைம்லேயும் சரி, சாதாரண டைம்லேயும் சரி. அவங்களுக்கு எதில் ரொம்ப பலன் கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதையே அவங்களும் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. அதை மாதிரி தான் இப்போ நாங்களும் யூஸ் பண்ணியிருக்கோம். நானும் இப்போ உங்களுக்கு நான் தெரியப்படுத்தியிருக்கேன். நீங்களும் இதோட நன்மையை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இதை மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.